பிரபாடாக்ஸ் உறவுகளுக்கு வணக்கம். நாமக்கல்ல நடந்த சம்பவம் தமிழ்நாட்டில் மட்டுமில்ல கேரளாவுக்கும் சேர்த்தே பரபரப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இதை மாதிரி சினிமாவில் நம்ம ஆல்ரெடி சீன்ஸ் பார்த்துருப்போம். கொள்ளையர்களை வந்து போலீஸ் சேஸ் பண்ணிட்டு போறாங்க. கடைசியில் ரெண்டு டீமுக்கு இடையில ஒரு பெரிய சண்டை வருது. போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணி அந்த சீனை முடிக்கிறாங்க அப்படிங்கிற விஷயம் சினிமாவில் பார்த்துருப்போம். பட் இப்போ இந்த விஷயம் ரியல் லைஃப்ல நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல நடந்திருக்கு. வாங்க என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இன்னைக்கு காலைல 6 மணிக்கு கேரளா போலீஸ் வந்து தமிழ்நாடு பார்டர்ல இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட்லாம் ஃபோன் பண்ணி ஒரு விஷயத்த சொல்றாங்க. என்ன அப்படின்னா கேரளாவில் ஒரு பெரிய கொள்ளை சம்பவம் நடந்திருக்கு. காலைல 3 மணிக்கு திருச்சூர்ல இருக்கக்கூடிய 3 முக்கியமான ஏடிஎம் வந்து கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. கொள்ளையர்கள் யாரு அப்படின்னு தெரியல. அவங்க கொள்ளையடிக்கிறப்போ முகமூடி போட்டிருக்காங்க. கேஸ் கட்டிங்கை பயன்படுத்தி அந்த கொள்ளை அப்படிங்கிறது நடந்திருக்கு. 3 ஏடிஎம்ல இருந்தும் கிட்டத்தட்ட ஒரு 65 லட்சம் ரூபாய் பணம் அப்படிங்கிறது கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. பட் எங்களுக்கு கிடைச்சிருக்க ஒரே க்ளூ என்னன்னா, அந்த கொள்ளையடிச்சவங்க பயன்படுத்தின கார் அப்படின்னா ஒயிட் கலர் கார் ஹுண்டாய் கிரிட்டா அப்படிங்கிற விஷயத்த இன்ஃபர்மேஷனா இங்க கொடுக்குறாங்க. இந்த சம்பவம் நடந்தது அப்படிங்கிறது திருச்சூர்ல இருக்கக்கூடிய மெயின் ஏரியாவில் நடந்திருக்கு. காலையில 3 மணிலேருந்து 4 மணிக்குள்ள 1 மணி நேரத்துல இந்த 3 ஏடிஎம்மும் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு. ஸோ மெயின் ஏரியா அப்படிங்கிறதுனால இது உடனடியாக கேரளா போலீஸுக்கு தெரிய வருது. கேரளா போலீஸ் அலர்ட் ஆகி என்ன நடந்துட்டு இருக்கு அப்படின்னு அந்த நிதானத்துக்கு வரத்துக்குள்ளேயே அந்த கார் அப்படிங்கிறது கேரளாவிலேருந்து வெளியில வந்துருது. அவங்க அந்த காரை யூஸ் படுத்தின கொள்ளையர்கள் வந்து ஒவ்வொரு டோல்கேட்லையும் வெவ்வேறு நம்பர் பயன்படுத்தி அந்த டோல்கேட்ல ஒரு நம்பர், அடுத்த டோல்கேட்ல ஒரு நம்பர் அப்படின்னு பயன்படுத்தி அங்கேருந்து எஸ்கேப் ஆயிட்டாங்க. இந்த விஷயம் வந்து கேரளா போலீஸுக்கு தெரிஞ்சிருது. கொள்ளையர்கள் வந்து கேரளாவில் இல்லை, கேரளாவை விட்டு தப்பிச்சுட்டாங்க அப்படின்னு. ஸோ அவங்க தமிழ்நாட்டு வழியா தப்பிச்சு போக வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு டிஸ்ட்ரிக்ட் எல்லாத்துக்குமே அந்த இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத காலையில 6 மணிக்கு கொடுக்குறாங்க. அடுத்த 1 மணி நேரத்துல கேரளா போலீஸ் என்ன சொல்றாங்க அப்படின்னா, அவங்க அந்த காரை பயன்படுத்தி தான் வரணும் அப்படின்னு கிடையாது. அந்த காரை கண்டெய்னருக்குள்ள வச்சு ஒரு கண்டெய்னர் வழியா கூட அவங்க தப்பிப்பதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை தமிழ்நாடு போலீஸ் அந்த பார்டர்ல இருக்கக்கூடிய எல்லாருக்கும் சொல்றாங்க. அந்த அடிப்படையில் நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட்ல போலீஸ் அங்கங்க வந்து இந்த செக்கிங் அப்படிங்கிறது நடக்குது. அப்போ ஒரு கண்டெய்னர் லாரி நிற்காம ரேஷ் டிரைவிங்ல போலீஸ் செக் பண்ணிட்டு இருக்கிறத தாண்டி வேகமா போகுது. ஸோ போலீஸ் வந்து ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த லாரி அப்படிங்கிற கண்டெய்னர் லாரி அப்படிங்கிறது ரொம்ப வேகமா போகுது. ரோட்ல இருக்கக்கூடியவங்களை இடிச்சிட்டு, பைக்ல போயிட்டு இருந்தவங்களை இடிச்சு தள்ளிட்டு மொத்தம் 3 பைக்கை இடிச்சு தள்ளி இருக்கு, ஒரு காரை இடிச்சு தள்ளி இருக்கு. ஸோ அப்போ அந்த கார் வந்து ஒரு 250 மீட்டர் அந்த கண்டெய்னர் லாரி இடிச்சு இழுத்துக்கிட்டே போயிருக்கு அப்படின்லாம் சொல்றாங்க. ஸோ அந்த அளவுக்கு ரேஷ் டிரைவிங் அப்படிங்கிறது நடந்திருக்கு. ஸோ ஒரு கட்டத்தில் ஒரு டீமே ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு லாரி போயிட்டு இருக்கு அப்படிங்கிறதுனால ஆல்ரெடி கேரளாவில இருந்து இத மாதிரி ஒரு சந்தேகம் அப்படிங்கிறது வந்திருக்கு. இங்க போலீஸ் நிறுத்தியும் நிக்காம போகுது, ரோட்ல இத மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஆக்சிடென்ட்ஸ் பண்ணிட்டு போகுது அப்படிங்கிறப்போ ஒரு பெரிய டீமே ஃபார்ம் பண்ணி ஒரு இடத்த அந்த கண்டெய்னர் லாரியை தடுத்து நிறுத்துறாங்க. தடுத்து நிறுத்துறப்போ டிரைவரா இருக்கக்கூடிய நபர் சுமான், நார்த் இந்தியாவை சேர்ந்தவர், அவரை செக்யூர் பண்றாங்க. அதே மாதிரி அந்த கண்டெய்னர் லாரியவும் நாமக்கல் போலீஸ் வந்து செக்யூர் பண்ணிட்டு, சரி ஒரு இடத்த இருக்கும், நம்மளுடைய ஸ்டேஷன் பக்கத்துல எடுத்துட்டு போயிடலாம். இது வந்து கேரளாவில் சொன்னாங்கல்ல அந்த திருச்சூர் போலீஸ் வந்து இத மாதிரி ஒரு விஷயம் நடந்திருக்குன்னு. ஸோ அது சம்பந்தப்பட்ட லாரியா கூட இது இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டேஷனுக்கு எடுத்துட்டு போகலாம் அப்படின்னு பிளான் பண்ணி அங்க இருந்து அந்த டிரைவர் சுமான் இருக்கார்ல, அந்த கண்டெய்னரை ஓட்டிட்டு வந்தவர், அவரை வச்சே அவங்களுடைய ஸ்டேஷன் அப்படிங்கிறதுக்கு போலீஸ் கூட்டிட்டு போறாங்க. அந்த கண்டெய்னர் லாரி போறப்போ முன்னாடியும் போலீஸ் போறாங்க, பின்னாடியும் போலீஸ் போறாங்க. பட் ஒரு இடத்துல அந்த கண்டெய்னர் லாரிக்குள்ள இருந்து சத்தம் வர ஆரம்பிக்குது. மட்டுன்னு உள்ள இருக்கவங்க அடிக்கிற சத்தம் வர ஆரம்பிக்குது. உடனே போலீஸ் நிறுத்திட்டு எந்த இடத்த சத்தம் வருதோ அதே இடத்த அந்த போலீஸ் அந்த கண்டெய்னர் லாரியை நிறுத்திட்டு உள்ள யாரு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கண்டெய்னர் லாரியோட டோரை வந்து திறக்கிறது எல்லாமே சுமனுக்கு தான் தெரியும், அந்த டிரைவர். ஸோ அவரை கூப்பிட்டு திறக்க சொல்றாங்க. அப்போ திறக்கிறப்போ உள்ள வந்து ஒரு பெரிய டீமே இருக்காங்க. அந்த கேரளா போலீஸ் சொல்லியிருந்தாங்கல்ல ஒயிட் கலர் ஹுண்டாய் கிரிட்டா கார், அந்த கார் அப்படிங்கிறது உள்ள இருக்கு. அந்த பணம் அப்படிங்கிறது காணாம, அந்த ஏடிஎம்ல இருந்து காணா போன பணம் அப்படிங்கிறது உள்ள இருக்கு. அப்போ உள்ளே இருந்து வெளில வந்த டீம் என்ன பண்றாங்க அப்படின்னா, அந்த இடத்த இந்த இன்ஸ்பெக்டரை தள்ளி விட்டுட்டு கையில அவங்க ஆயுதங்கள்லாம் வச்சிருந்தாங்க. எப்படின்னா அந்த ஏடிஎம் கொள்ளையடிக்க பயன்படுத்த அந்த கடப்பாறை, ஸ்பேனர், அந்த அவங்க பயன்படுத்தின எல்லா அந்த மிஷினும் எக்யூப்மெண்ட்ஸும் உள்ள இருந்திருக்கு. ஸோ அதை பயன்படுத்தி அங்க உள்ள இருந்த டீம் வந்து தப்பிக்க ட்ரை பண்றாங்க. அதுல அசாருதீன் அப்படிங்கிற ஒரு நபர் வந்து போலீஸை வந்து கையில வச்சிருந்த ஆயுதத்தால கிழிச்சிட்டு அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறார். அவரு தான் பணத்தை கையில எடுத்துக்கிட்டு ஓடின நபர். அவர் ஓடின உடனே இந்த டிரைவர் சுமான் இருக்கார்ல, இவரும் தப்பிச்சு ஓட ஆரம்பிக்கிறார். தப்பிச்சு ஓடுறப்போ பக்கத்துல இருந்தக்கூடிய ஒரு குழியில வந்து ஓடுறப்போ சுமானை வந்து ஒரு எஸ்ஐ வந்து தடுத்து நிறுத்துறார். அந்த எஸ்ஐயும் தள்ளி விட்டுட்டு அந்த சுமான் ஓட ட்ரை பண்றப்போ அந்த சுமான அந்த எஸ்ஐ வந்து கன்ஷாட் பண்றாங்க.
அந்த டைம்ல அடுத்து முன்னாடி ஓடிட்டு இருந்த அசாருதீன்கிட்டையும் அந்த எஸ்ஐ வந்து கன்னை காமிச்சு இங்கே நின்று அப்படின்னு சொல்றாங்க. பட் அவர் கேட்காம ஓட ட்ரை பண்றார். அப்போ அவர் காலில் போலீஸ் சுட்டிருக்காங்க. ஸோ இதுதான் கன்ஷாட் நடந்த சம்பவம். இதுல வந்து இந்த சேஸ் பண்ணி இவங்களை பிடிச்சது ஓடின விஷயத்துல 2 போலீஸுக்கு இன்ஜூர்ட் அப்படிங்கிறது நடந்திருக்கு. அவங்க மருத்துவமனையில் இருக்காங்க. அது இல்லாம அந்த கண்டெய்னருக்குள்ள இருந்த இன்னும் 5 பேர் வந்து கைது செய்யப்பட்டு அந்த விசாரணை அப்படிங்கிறது போயிட்டு இருக்கு. ஸோ இப்போ இந்த விசாரணையில ஜென்ரலா வெளியில தெரிய வந்திருக்க விஷயம் என்ன அப்படின்னா, இவங்க எப்படி இங்க இத மாதிரி ஒரு செட் பண்றாங்க அப்படின்னா, இவங்க பொதுவா ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவங்க. இவங்களை வந்து மேவாட் கொள்ளையர்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மேவாட் கொள்ளையர்கள் அப்படிங்கிறது ஹரியானாவில் இருக்கக்கூடிய மேவாட் அப்படிங்கிற ஒரு டிஸ்ட்ரிக்ட். ஸோ இவங்களுக்கு அங்கேயே வகுப்புலாம் இருக்கு, எப்படி கொள்ளையடிக்கணும் அப்படின்னு சொல்லி தரத்துக்கு வகுப்புலாம் இருக்கு. உலக அளவில் நடக்கக்கூடிய பெரிய பெரிய கொள்ளைகள்லாம் பார்த்து அதுல இன்ஃப்ளூயன்ஸ் ஆகி இப்படி கொள்ளையடிக்கலாம் அப்படின்னு உருவான ஒரு டீம் தான். ஸோ மேவாட் பகுதியிலேருந்து இந்த கொள்ளை டீம் உருவானதுனால இதை வந்து மேவாட் கொள்ளையர்கள் அப்படின்னே சொல்லுவாங்க. அந்த டீமை சேர்ந்தவங்க தான் இவங்க அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி இவங்க எப்படி இதை மாதிரி ஒரு இடத்த கொள்ளையடிக்க பிளான் போடுறாங்க அப்படின்னா, இந்த கண்டெய்னர் லாரிலாம் எப்படி ஹரியானாவிலேருந்து இவங்களுக்கு இங்க வருது அப்படின்னா, கண்டெய்னர் லாரி எப்பொழுதும் அங்கேருந்து லோடு ஏற்றிட்டு வர மாதிரி அவங்க முடிவு பண்ற அந்த ஸ்டேட்டுக்கு வந்து அங்கேருந்து லோடு அப்படிங்கிறது ஏற்றிட்டு வருவாங்க. அதே மாதிரி இன்னொரு டீம் என்ன பண்ணுவாங்கன்னா, இதை மாதிரி கார் எடுத்துட்டு அங்கேருந்து வந்துடுவாங்க. ஸோ இங்கே வந்து அந்த லாரி அன்லோடு அப்படிங்கிறது நடக்கும். திரும்ப அந்த லாரி நார்மலாக போகணும் அப்படின்னா இங்கேருந்து லோடு ஏற்றிட்டு அவங்க ஸ்டேட்டுக்கு போவாங்க. பட் இந்த லாரி என்ன பண்ணும் அப்படின்னா, வெயிட் பண்ணும். அந்த காரில் வந்த டீம் வந்து அங்கே இருக்கக்கூடிய ஏடிஎம் கொள்ளை அடிக்கும். அந்த காரை வந்து திரும்ப அந்த கண்டெய்னருக்குள்ளே ஏற்றி திரும்ப அவங்களுடைய மாநிலத்துக்கு போயிடுவாங்க. இதுதான் இந்த மேவாட் கொள்ளையர்களுடைய அந்த வாடிக்கை அப்படிங்கிறது. இது வரைக்கும் இவங்க பிளான் பண்ணி இந்த கண்டெய்னர் மூலமா தப்பிச்சிருந்த விஷயம் அப்படிங்கிறது நடந்திருக்கு. இதே மாதிரி சம்பவம், இதே மாதிரி மேவாட் கொள்ளையர்கள் வந்து கொள்ளையடிக்கிறது அப்படிங்கிறது இது முதல் முறை கிடையாது. நிறைய இடத்தை இதை மாதிரி நடந்திருக்கு. கிருஷ்ணகிரியில் நடந்திருக்கு, சென்னையில் நடந்திருக்கு. 2021 சென்னையில் இதை மாதிரி ஒரு பெரிய சம்பவம் பண்ணிட்டு மேவாட் கொள்ளையர்கள் வந்து தப்பிச்சு ஹரியானாவே போயிட்டாங்க. அதுக்கப்புறம் தமிழ்நாடு போலீஸ் வந்து ஒரு ஸ்பெஷல் டீம் ஃபார்ம் பண்ணி ஒரு 2 மாசம் ஆபரேஷன் நடந்து ஹரியானாவில் போயிட்டு அந்த கொள்ளையர்களை பிடிச்சிட்டு வந்தாங்க. ஸோ அந்த குழுவை சேர்ந்தவங்க தான், மேவாட் குழுவை சேர்ந்தவங்க தான் இந்த கொள்ளையர்கள் அப்படிங்கிற விஷயம் தெரிய வந்திருக்கு. அதே மாதிரி அவங்க இந்த ஆபரேஷன் அப்படிங்கிறத, இந்த கொள்ளை அப்படிங்கிறத எப்படி செய்யறாங்க அப்படிங்கிறதும் தெரிய வந்திருக்கு. பட் இதை தாண்டி இவங்க இன்னும் எந்தெந்த இடத்த இதை மாதிரி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டு இருக்காங்க, இதுல இன்னும் யாராருக்கு தொடர்பு இருக்கு, அந்த லாரியோட ஓனர் யார் அப்படிங்கிற விஷயம் எல்லாம் அந்த தேடுதல் பணி அப்படிங்கிறது நடந்துட்டு இருக்கு. அந்த லாரியோட ஓனர் யார் அப்படிங்கிறத போலீஸ் கண்டுபிடிச்சாங்க. அவரு ஹரியானாவை சேர்ந்த ஒரு நபர் அப்படிங்கிறது தெரிய வந்துருச்சு. பட் அவரு தரப்புல இருந்து என்ன சொல்றாரு அப்படின்னா, அந்த லாரியை நான் கான்ட்ராக்டுக்கு விட்டு இருந்தேன். எனக்கு கீழே இருக்கக்கூடிய ஒரு நபர் வந்து என்கிட்ட வந்து ஒரு 12 லாரி இருக்கு. ஸோ அதுல சில லாரிகளை அவர்கிட்ட நான் கான்ட்ராக்டுக்கு விட்டு இருந்தேன். அவர் தான் இதுக்கு பயன்படுத்தியிருக்காரு அப்படிங்கிற விஷயத்த அவங்க ஓனருமே ஷேர் பண்ணியிருக்காரு. ஸோ ஓவராலா இப்போ இந்த விஷயம் தான் நாமக்கல்லையும் சரி கேரளாவையும் சரி ரொம்பவே பரபரப்பாக இருக்கு. ஸோ இதுல அடுத்தடுத்து இதுல யாருக்கு லிங்க் இருக்கு, அவங்க என்னென்ன இடத்த இதை மாதிரி கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயம்லாம் அடுத்தடுத்த அப்டேட்ல தான் நமக்கு கிடைக்கும். என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். வில் see you on next video. சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.